இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் திருவசனம். கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று புனித வியாழன், மாண்டி தர்ஸ்டே. பொதுவாகவே தவக்காலத்தில் ஆலயத்தில் நம்மால் எந்த ஆடம்பரத்தையும் மலர்களையும் ஜோடனையையும் காண முடியாது. உன்னதங்களிலே பாடலையும் நாம் பாடவே மாட்டோம், கவனித்திருப்பீர்கள். ஆனால் இந்த பெரிய வியாழன் அன்று மட்டும் அது நடக்கின்றது. அது ஏன் தவக்காலத்தில் அனுசரிக்கப்பட வேண்டிய துக்கம் இன்று மட்டும் என்னானது தெரியுமா நண்பர்களே? இந்த நாளை கவனன்ட் தர்ஸ்டே, ஹோலி தர்ஸ்டே, தர்ஸ்டே ஆஃப் மிஸ்ட்ரீஸ் என்று பெயர்கள் சொல்லுகின்றனர். இந்த மாண்டி என்கின்ற வார்த்தை லாட்டின் மொழி. அதற்கு ஒளி, வெளிச்சம் என்று பொருள். இந்த நாள் அது தூய்மையான நாள். இன்று மிக மிக முக்கியமான 2 நிகழ்வுகளை தாய் திருச்சபை நினைவு கூறுகிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்து தன் சீடர்களின் கால்களை கழுவுவது. அடுத்தது, இயேசு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்து தேவ நற்கருணையை திருவிருந்தாக உருவாக்கியது. அன்று குருவான இயேசு, போதகரான இயேசு தங்களின் பாதங்களை கழுவிய போது சீடர்கள், போதகரே, நீரா எங்களுடைய பாதங்களை கழுவுவது என்று கேள்வி எழுப்பினர். வியந்து போனார்கள். வேண்டாம் போதகரே என்றார்கள். ஏனெனில் அவர் தேவனின் குமாரன் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் இயேசுவோ பெரியதொரு தாழ்ச்சியை எடுத்து காட்டினார். ஒருவரின் வாழ்வில் தாழ்மை, பணிவு என்னும் இந்த குணங்கள் எவ்வளவு முக்கியமானது என்று எடுத்து காட்டவே இயேசு தன் சீடர்களின் கால்களை கழுவினார். நாம் எப்படி வாழ்கின்றோம்? கொஞ்சம் பணமும் பதவியும் வந்துவிட்டால் போதும், மற்ற அனைவரையும் ஏளனமாக பார்ப்பது, சமமாக நடத்துவது இல்லை, மரியாதை கொடுப்பது இல்லை, பதில் கூறுவது இல்லை, ஏறெடுத்து மேலும் கீழும் பார்ப்பது, இருப்பவர்களிடம் ஒரு முகம், இல்லாத ஏழைகளிடம் ஒரு முகம். இதுவா நல்லது? இதுவா இயேசு நமக்கு கற்றுத்தந்தது? இல்லை நண்பர்களே. யாராக இருந்தாலும் நமது நிலையும் நாம் அவர்களை நடத்தும் விதமும் ஒரு நாளும் மாறக்கூடாது. தாழ்ந்து வாழ்வோர் வீழ்ந்து போவதே இல்லை. இரண்டாவது, நாம் ஆலயத்தில் பார்த்திருப்போம், சிலர் வீட்டிலும் இந்த சுரூபம் அல்லது படம் உண்டு. அது என்னவென்றால், இயேசு தம் சீடர்களுடன் இணைந்து இறுதி உணவை உண்ணுவது போல ஒரு காட்சி. அதையும் இன்றுதான் நாம் நினைவு கூறுகிறோம். இன்றுதான் இயேசு குருத்துவத்தை உருவாக்கிய நாள். அதனால்தான் குருக்கள் அனைவருக்கும் இது விசேஷமான நாள். அதனால்தான் தவக்காலம் முழுவதும் பாடப்படாத உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக புகழ்கின்றோம் நாம் இயேசுவை. இந்த பெரிய வியாழக்கிழமையில் இந்த உன்னதங்களிலே பாடலை பாடி. புரிந்ததா புனித வியாழனின் பெருமை? இந்த காரியங்களை இன்று முழுவதும் மனதில் வைத்து தியானியுங்கள் நண்பர்களே. ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீர் உம்மையே தாழ்த்தி பிறரின் பாதங்களை தொட்டு கழுவி முத்தமிட்டு பணிவின் மேன்மையை காட்டிவிட்டீர். அதை நாங்களும் பின்பற்றி ஒருவரை ஒருவர் அன்பு செய்து தாழ்மையுடன் வாழ அருள் புரியும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன்
ஷேர் செய்யுங்கள். நன்றி.